நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப எப்படி இவ்வளவு பொறுமை காக்கிறீங்கன்னு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தீபாவளி போது போன நீங்கள் நான் சந்தித்த 3 பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வருஷம் பேசுனீங்க. அடுத்த தீபாவளியில தவப்புதல்கள் சிவகுமாரின் தவப்புதல்கள். சரி, நான் ஆக்சுவலா எல்லாருமே மக்கள் பூராம என்ன நினைச்சாங்க, உங்களுடைய பசங்க இன்னைக்கு என்னென்ன நீங்க பேசுறீங்களோ அதைத்தான் பேச போறீங்க, குடும்ப ரீதியா தான் பேச போறீங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு நீங்க நாட்டுப்பற்ற பத்தி பேச ஆரம்பிச்சீங்க. ஆக இன்னைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நீங்க பேசுறதுல. இது இந்த பெருமைக்குரிய பொறாமை பாத்தீங்கன்னா, நீங்க பல வசனங்கள், பல வரி வசனங்கள் எல்லாம் பேசுனீங்க. உங்க பையன் மலேசியாவில் அடிக்கிறான், சிங்கப்பூர்ல அடிச்சான், தமிழ்நாட்டிலயும் அடிக்கிறான், இனிமேல் அவன் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு ஒரு 3 வார்த்தையில எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அதை பெருமைக்குரிய பொறாமையா உங்களுக்கு கருதுறீங்களா? அதான் சார், வந்து பிள்ளைங்க கெட்டிக்காரா தான் எனக்கு எப்படி தோணுதுன்னா, நான் வந்து ஒரு 1000 ட்ராமா பண்ணேன். 1000 ட்ராமா வந்து இந்தியா பூரா சுற்றி ஒரு 10 ஆண்டுகள் சீரியஸாக 1000 ட்ராமா டெல்லி பாம்பே எல்லாத்துலேயும் பண்ணேன். நீங்கள் முதல் சொன்ன மாதிரி 10 வயசே பராசரி டைலாக் எல்லாம் படிச்சுட்டேன். சிவாஜி எம்ஜிஆர்னு ஒரு இமயங்களோட மோதி நடிக்கிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிது. 22 வயசு வரைக்கும் ஸ்டுடியோக்குள்ளேயே, மெட்ராஸ் ஸ்டுடியோக்குள்ளேயே போகாத பசங்க இந்த மாதிரி நடிக்க முடியுதுன்னு சொன்னோம்னா, அவங்க என்னை விட திறமைசாலின்னு ஒத்துக்கிறது தானே நியாயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எங்கிட்ட அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் வசந்த் ஃபோன் பண்ணார், டாக்டர் வசந்த், சார் உங்கள் பையன் முதல்ல எங்கே நடிச்சிட்டு இருக்கிறான், 100 லென்ஸ் அப்படிங்கிறது டாக்டர் குழந்தைவேர்கிட்ட டைட் பண்ணால் ஒரு கண்ணு தான் தெரியும், இந்த கண்ணு தெரியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லென்ஸை போட்டு உங்கள் பையன்கிட்ட இங்கே முகத்துலேருந்து 1 அடி தூரத்தில் வச்சுருக்கேன். அதில் என்ன தெரியும்னா, ஒரு கண் ஒரு புருவம் தான் தெரியும். ஆனால் அது என்ன தெரியுமோ அந்த பையனுக்கு தெரியாது. அது என்ன தெரியாமல் ஜாலியாக நடிச்சிட்டு இருக்கான் சார். நீங்கள் தப்பு தவறி அவங்ககிட்ட இது பவர்ஃபுல் லென்ஸு, இதில் வந்து ஒரு கண்ணு தான் தெரியும், புருவம் தெரியும், கண்ணாமொழி தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பயந்துடுவான், அதை தப்பா பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அப்பா சாமி, சத்தியமாக சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மட்டும் சொல்லுவாங்க, தவிர வாயத்தந்து எதுவுமே சொல்லி தெரியல. இப்போ அவங்க செய்யறது பூரா அவங்க சுயமாக கற்றுக்கிட்டது அவங்க டைரக்ட் சொல்லி கொடுக்குற விஷயம் தான். எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவங்க நம்ம விட கெட்டிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நான் எங்கள் அம்மா தோழியே நின்னேன், அவன் ஏன் தோழியில் நிற்கிறானுங்க, அப்போ வேறு மாதிரி தானே இருப்பானுங்க, என்னையா பூஜா கேட்டுக்கிறீங்க. ஒரே வருஷம் மட்டும் ராமாயணத்தை படித்து 100 பாடல்கள் வழி ராம கதையை 2 மணி நேரம் நீங்கள் சொல்ல அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை தெரிவிக்கும். மதுரை கம்பன் கழகத்தில் நீங்கள் ஒரு நாள் வந்து பேசணும்னு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டார். நான் சொன்னேன், நான் பெரிய படிப்பாளி கிடையாது, நான் அரைகுறையாக படித்தவன், அது பாரதியார் பாட்டு தான் ஓரளவுக்கு தெரியும், கம்பராமான்னு தெரியாதுங்க. பரவாயில்ல சார், நீங்கள் வந்து பேசுனாங்க, மற்ற எந்த இலக்கிய கோட்டில் எது ஒன்று பேசுதா, கம்பன் கழகத்தில் வந்து கம்பராமாயணம் தெரியாமல் அங்கே போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவருடைய 8 தொகுப்பை வாங்கி கொடுத்தாரு. ஒரு மொத்தம் 1500 எனக்கு சேவைப்பட்ட போட்டது. இல்லை கோயம்புத்தூரில் பெரிய பெரிய ஆளுலாம் இது உருவாக்குற புத்தகம், அந்த ஒரு வாங்கி கொடுத்தாரு. பார்த்து நிகழ்ச்சியாக இருந்தது. எனக்கு 1.5 மாதம் டைம் இருக்கணுன்னே முடிஞ்ச வரைக்கும் தேடி ஒரு 9 பாட்டை நான் எடுத்து ரெடி பண்ணிட்டு, வெறும் 9 பாட்டை வச்சு அங்கெல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர் இருப்பான், வாழ்நாள் பூரா கம்பனம் படிச்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம சமாளிக்க முடியாதுன்னு நான் ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு, ஃபியூஷன் சொல்லுவாங்க, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி பிளான் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி நேராக போனேன். சீதையை பொண்ணு பார்க்க ராமன் வந்து உட்காந்துருக்கிறான், சீதையை அலங்காரம் பண்ணிட்டு வர்றான் அப்படின்னு ஒன்று, அது ஒரு பொன் போல் பிரகாசமானவள், பூவை போல் வாசனை உள்ளவர், மின்னலை போல பிரகாசமானவன், சந்தனை போல குடிச்சியானவன், அன்னமும் அரம்பையும் அமிழ்தும் நாணக்கூடிய அளவுக்கு அவள் அழகா வந்து அந்த மணிமண்டபத்தில் நடந்து வந்தா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் நிழல் அன்னவள் தன் மேனி ஒளி மான அன்னமும் அறம்பயரும் அமிழ்தும் நாண மண் அவையிருந்த மணிமண்டபம் அடைந்தாள் அப்படின்னு பாட்டுக்கு சொன்னேன். பார்த்தோன்னா இவ்வளோ தெளிவாக சொல்கிறாருன்னு சந்தோஷப்பட்டாங்க. சார் இதே மாதிரி பாட்டு எங்கால் எழுதியிருக்காங்க சார், 1000 வருஷத்துக்கு அப்புறம் சினிமாக்காரங்க. சிவாஜி கணேசன் வாத்தியாராக இருந்தார், கேடி சந்தாமன் பேர். 1970 வந்து ஏபி ராஜா அந்த படத்தை நடிக்க வச்சாரு அப்படின்னு அந்த பாட்டுக்கு இணையாவே ஒரு பவர்ஃபுல் சாங் ஒன்று. அனங்கன் நங் கஜ நண்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா
கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகு மிசையே அமுது நிலையே உணர்ந்து செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்தனம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சும் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் குணம் கொள் பெண் அணங்கே என் மனம் கொண்டு மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம் பாட்டு. இது 1970. இந்த மாதிரி கம்பராமாயண தாக்கத்தில் நிறைய பேர் எழுதியிருக்கான்னு சொன்னேன். அதே மாதிரி கம்பன் வந்து கேட்குறான் ஒரு இடத்துல, அது ராவணன் சிம்மாசனம் உட்காந்துருக்கிறான், அனுமனை பார்த்து கேட்குறேன் யார் ராமன்னா, யார் இது கேட்குறியா, வெள்ளி பரிமையில் உட்காந்துருக்கான் சிவன், பால்கடல் இருக்கிற திருமாலன், தாமரை இருக்கிற பிரம்மாவும் 3 பேர் சேர்ந்து ஒன்றா வில்ல பிடிச்சிட்டு ஒத்தாளா அயோத்தியில் போனாங்க, அவன் தான் ராமன் அப்படின்னா. மூலமும் நடுவும் ஈரும் இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பு மூட்டு அயோத்தி வந்தான் ஒரு பாட்டுக்குன்னு. இதையே தான் பாரதி சொல்றான். இவனு திருமால் அவதாரம் தான் கிருஷ்ணன் சொல்றான், அதே மாதிரி பாரதியும் சொல்றான். பாஞ்சாலி சபத்தில் இந்திரபிரஸ்தம் போன இடத்துல துரியோதனை விசேஷத்துக்கு போன இடத்துல அதில் ஓரம் கட்டிவிட்டு யாரோ கருப்பை கண்ணனை கொண்டாடி விட்டாங்க. அப்படிங்கும்போது திருடா சொல்றான், தன் பையன் மேலே என்னதான் பாசம் இருந்தால் கூட, டே நீங்களே பங்காளிடா, பாண்டவங்க சித்தப்பண்டா, சித்தப்ப பசங்க நீ பெரிய பையன்டா, பங்காளி நாம தான் விருந்தாளி வரவேற்கணுமே தவிர நம்மளை ஒருத்தர் கொண்டாடக்கூடாதுடா. கண்ணனை யார் நினைச்சு அவன் கருப்பு சாலம் நினைக்காத, பால் கடலே பள்ளி கொண்டு இருந்த மகாவிஷ்ணு இந்த உலகத்தை உயிர்ப்பதற்காக கண்ணனை அவதாரம் எடுத்திருக்கிறான். 4 ஆணவம் இல்லாதவன், இந்த உலகத்தையே தன்னுடைய காத்து ரசிக்கிறவன், 3 காலம் உணர்ந்தவன், போர்ல யாராத்தையும் கொல்ல வேண்டி வந்தா அதுக்காக உள்ளம் உருகக்கூடியவன், இத்தனை தகுதியும் தவம் இருந்தா தான் ஒருத்தர் பெற முடியும். ஆனா அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே இத்தனை தகுதியும் பெற்றவனா கண்ணன் என்று அதை அழகாக பாரதி சொல்வான். ஆதி பரம்பொருள் நாரணன் தெளிவாகிய பாற்கடல் மீதிலே நல்ல சோதிப்ப நாமுடி 1000 கொண்ட தொல்லறிவென்னும் ஒரு பாம்பின் மேல் ஒரு போத துயில்குளும் நாயகன் கலை போந்து பூமிசை தோன்றினான், இந்த சீத குலை விழினான் என்று செப்புவர் உண்மை தெரிந்தவர். நான் என்னும் ஆணவம் தள்ளலும் இந்த ஞானத்தை தான் என கொள்ளலும் பரமோன நிலையில் நடத்தலும் ஒரு மூவகை காலம் நடத்தலும் நடுவான கருமங்கள் செய்தலும் உயிர் யாருக்கும் நல்ல அருள் பெய்தலும் பிறர் ஊனை சிதைத்திடும் போதிலும் தனது உள்ளம் அருளில் நெறிதலும் 1000 கால முயற்சியால் பலர் ஆவரி பேர்கள் ஞானிய இவை தாயின் வயிற்றில் பிறந்த அன்றே தம்மை சார்ந்து விளங்க பெறுவரே இந்த மாயிரு ஞானம் அவர் நம்மை தெய்வ மாண்புடையார் என்று போட்டிருந்தாங்க. இப்படி மாற்றி மாற்றி இங்க கொஞ்சம் போட்டேன். கேட்டோன்னே அவர் கேட்ட ஒருத்தர், இன்னும் 9 பாட்டுங்க நீங்க எப்ப சார் படிச்சீங்கன்னு கேட்டாரு. சோசோமி சுந்தரம் ஒரு பேராசிரியர். சார் இப்போ படிச்சு 1 மாதம் ஆச்சுன்னா அதெல்லாம் பொருடெல்லாம் விடாதீங்க, கம்பராமாயணம் அப்படி ஈஸியாக படிக்க முடியாது, நான் 15 வயசுல படிச்சிருக்கிறேன், எனக்கு 62 வயசு தெரியுமில்ல அப்படின்னாரு. நீங்கள் நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ தான் படித்தேன், நான் ஒத்துக்கவே முடியாது. உன்னை சாரம் போடு, யா பேராசிரியர் சொல்லியா நீங்கள் தான் புத்தகம் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா ஐயா, நீ 1 மாதம் முன்னாடியே புத்தகம் வாங்கி கொடுத்தேன், 1 மாதம் முன்னாடி வாங்கி கொடுத்து இப்படி படிக்கிறாங்க, ஏன் என்னப்பா கம்பெனியே அவதாரம் பட்டமாக இருக்கலாங்க. இப்படியெல்லாம் சொல்லத்தான் சிவாஜி டைலாக் படித்தோம், திருவிழா டைலாக் பேசினோம், பராசக்தி பேசினோம், அதனால கம்பராமாயணம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அப்பா யோசிக்க ஆரம்பித்தேன். பப்ளிக் ரிலேஷன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு இடத்துல சின்ன கூட்டம், ஒரு இப்போ நீ முன்னாடி 3 ரூபா கலந்து அப்படி சின்ன கூட்டம் பார்த்தா எல்லாம் ஹிந்து, எக்ஸ்பிரஸ், மெயில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாம் படித்த கொட்டப்பட்ட ஆளுங்க. அவங்க முன்னாடி போய் வெறும் 50 பாட்டு கம்பராமாயணம் படிச்சுட்டு 50 பாட்டு சொன்ன உடனே ஒரு ஆள் எழுந்தார், ஒரு 70 வயசு ஆள். நான் இப்போ தான் தண்டகாலத்துலேருந்து வர்றேன், இப்போ தான் அந்த அயோத்தியில் ராமனை பார்த்தேன், இப்போ தான் பரதம் கூட பேசிட்டு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆயிடுச்சோன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தா மறுநாள் மத்தியானம் 1 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் ஸ்பீக்கரில் என் பாட்டு கேட்டுச்சு. எங்கய்யா என்று கேட்குறீங்கன்னா இது எந்த ஊருக்கு வருது சொல்லுங்க பார்க்க அப்படின்னா. சொல்லுங்கன்னு கேட்டால் டென்வர், அமெரிக்காவில் டென்வரில் மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் அவர் இந்த மாதிரி ஸ்பீக்கரில் போட்டு விட்ருக்காங்க. அதை ஒருத்தர் செல்ஃபோனை வச்சு கேட்க சொன்னான். கேட்க என்னென்னு கேட்டால் நேற்று நைட் நீங்கள் பேசுனீங்களாமா, அதை எடுத்து கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி இங்கே அனுப்பியிருக்கிறாங்க, நாங்கள் இங்கே அமெரிக்காவில் போட்டு காட்டுறோம். அப்போ தான் அடாடா ராமாயணம் இவ்வளோ பவர்ஃபுல்லான்னு சொல்லி மிச்ச 50 பாட்டை வேகமாக படித்து நான் பண்ணேன். அதாவது இப்போ மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எவ்வளவோ இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். கம்பராமாயணம் இறக்குமதி சரக்குங்கிறானுங்க, அது எவனோ எழுதுனா வால்மீகி சொல்கிறானுங்க. எத்தனை பேசினாலும் கம்பராமாயணம் இருக்கு, அது சாகா வரம்பெற்ற காரியம்.